ஹாய் கைஸ். இப்போலாம் ஏஐல ஜெனரேட் பண்ற வீடியோஸ் சோஷியல் மீடியாஸ்ல அதிக வியூஸ் போகுது. அதுபோல ஏஐ வீடியோஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணா மானிட்டைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சோரா 2, வியோ 3.1 மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற ஏஐ வீடியோஸ் கூட யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஆனா அதுக்கு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ஏஐ வீடியோஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனலுக்கும் மானிட்டைசேஷன் கிடைக்கும். சோ அந்த ரூல்ஸ் என்னன்னு தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது ஏஐ கான்டென்ட் பற்றிய உங்க எல்லா டவுட்ஸ்க்கும் 100% கிளாரிட்டி கிடைக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஜூலை 15, 2025 யூடியூப் ஒரு புதிய ஏஐ பாலிசி அப்டேட் கொண்டு வந்தாங்க. அந்த அப்டேட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூடியூப் வீடியோஸ்ல நீங்க ஏஐ யூஸ் பண்ணீங்களா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க கிரியேட் பண்ற அந்த வீடியோ யூடியூபோட மெயின் மானிட்டைசேஷன் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணணும், அதுதான் முக்கியம்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்க ஏஐ வீடியோஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம், ஆனா அந்த வீடியோ குவாலிட்டி மற்றும் கிரியேட்டிவிட்டி தான் முக்கியம். ஹியூமன் இன்புட் இருக்கணும், லைக் வாய்ஸ் ஓவர், எக்ஸ்பிளனேஷன், வீடியோ எடிட்டிங். சோ இந்த மாதிரி விஷயம் தான் உங்க ஒரிஜினாலிட்டி கான்டென்ட்டுக்கான ப்ரூஃப் அப்படின்னு யூடியூப் சொல்லுது. இப்போ ஒரிஜினல் கான்டென்ட் பத்தி டீடைலா பார்ப்போம். ஒரிஜினல் கான்டென்ட்னா நீங்க ஏஐ வீடியோஸ் யூஸ் பண்ணாலும் அதுல உங்க வாய்ஸ், காமெண்ட்ரி, ஸ்டோரி டெல்லிங் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணும். எக்ஸாம்பிள், நீங்க வியோ 3.1 அல்லது சோரா 2ல ஏஐ வீடியோஸ் ஜெனரேட் பண்றீங்க. அதுல உங்க ஸ்கிரிப்ட் பேஸ்ட் நெரேஷன், எடிட்டிங் கட்ஸ், சப்டைட்டில்ஸ், ஓவர்லே சேர்த்தீங்கன்னா அது கிரியேட்டிவ் கான்டென்ட்டா இருக்கும். இப்ப யூடியூப் எந்த மாதிரி ஏஐ வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் பிளாக் பண்ணதுக்கு பார்க்கலாம். யூடியூப் பாலிசியில ஏஐ கான்டென்ட்னு தனியா ஒரு ரூல் கிடையாது. ஆனா ஏஐ வீடியோஸ்க்கு 2 மெயின் பாலிசி அப்ளை ஆகுது. ஒன்னு ரீயூஸ்ட் கான்டென்ட், இன்னொன்னு ரெப்பிட்டேட்டிவ் கான்டென்ட். முதல்ல ரெப்பிட்டேட்டிவ் கான்டென்ட்னா என்னன்னு பார்ப்போம். வியூவர்ஸ்க்கு எந்த புதிய வேல்யூவும் கொடுக்காத ஒரே மாதிரியான வீடியோஸ் திரும்ப திரும்ப அப்லோட் பண்றது. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நீங்க ஏஐல இமேஜஸ் ஜெனரேட் பண்றீங்க, அதை ஒன்று சேர்த்து ஒரு வீடியோவா கிரியேட் பண்றீங்க, காப்பிரைட் இல்லாத மியூசிக் மட்டும் பேக்ரவுண்ட்ல ஆட் பண்றீங்கன்னா அந்த வீடியோல உங்க வேல்யூ ரொம்ப கம்மி. இது ரெப்பிட்டேட்டிவ் கான்டென்ட் கேட்டகரியில வரும். சுருக்கமா சொல்லணும்னா, எந்த முயற்சியும் இல்லாம ஆட்டோ ஜெனரேட்டட் மற்றும் லோ குவாலிட்டி வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. நெக்ஸ்ட், ஏஐ வாய்ஸ் யூசேஜ். ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணினா மானிட்டைசேஷன் கிடைக்குமா? இதுக்கான ஆன்சர் கிடைக்கும், பட் வித் கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனா அந்த வாய்ஸையும் உங்க ஓன் ஸ்கிரிப்ட், நரேஷன் ஆர் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கணும். எக்ஸாம்பிள், நீங்க கிரியேட் பண்ற ஸ்கிரிப்டுக்கு ஏஐ வாய்ஸ் ஜெனரேட் பண்றீங்கன்னா அது ஓகே. ஆனா ரேண்டம் ஏஐ ஜெனரேட்டட் ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துட்டு வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணினா யூடியூப் அது ஆட்டோமேஷன் கான்டென்ட் கேட்டகரியில போயிடும். சோ மானிட்டைசேஷன் கிடைக்காது. நெக்ஸ்ட், காப்பிரைட் இஷ்யூஸ். நீங்க ஏஐ ஜெனரேட்டட் வீடியோல பேக்ரவுண்ட் மியூசிக், இமேஜஸ் யூஸ் பண்றீங்கன்னா அது ராயல்டி ஃப்ரீ சோர்சஸ்ல இருந்தா சரி, இல்லனா காப்பிரைட் கிளைம் வரும். காப்பிரைட் கிளைம் வந்தா மானிட்டைசேஷன் அஃபெக்ட் ஆகும். சோ கேர்ஃபுல்லா வீடியோஸ் கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஏஐ ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் மானிட்டைசேஷன். ஷார்ட் ஃபார்ம் ஏஐ வீடியோஸ்ல ரெவென்யூ ஷேர் கொஞ்சம் கம்மி தான், ஆனா என்கேஜ்மெண்ட் அண்ட் வியூஸ் அதிகமா இருக்கும். ஒரிஜினல் கிரியேட்டிவ் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட், அதாவது சொந்தமான இமேஜினேஷன் மற்றும் யூனிக் ஸ்டைல் கொண்ட வீடியோஸ்க்கு மட்டும்தான் மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஃபைனலா சொல்லணும்னா, ஏஐ வீடியோஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணாலும் மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஆனா யூடியூப்க்கு மெயின் கண்டிஷன் ஒரிஜினாலிட்டி, ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஹியூமன் இன்புட் எஃபர்ட் மற்றும் கிரியேட்டிவிட்டி இருக்கணும். லைக் வாய்ஸ் ஓவர், எடிட்டிங் இதெல்லாம் இருக்கணும். நீங்க ஏஐ விஷுவல் சப்போர்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா அது கிரியேட்டிவ் கான்டென்ட். ஆனா நீங்க ஃபுல் ஆட்டோமேஷன் வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அது ரீயூஸ்ட் கான்டென்ட் கேட்டகரியில போயிடும். சோ மானிட்டைசேஷன் கிடைக்கணும்னா ஏஐ பிளஸ் ஹியூமன் கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இது போல ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ், யூடியூப் அப்டேட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா காமெண்ட்ல சொல்லுங்க. So use AI to create original and useful content and earn confidently. See you in the next video. Bye guys.